மேடையில கொள்கை தலைவரையே அவங்க எதிர்த்து போடும் பொழுது அந்த இடத்துல நீங்க எதிர்ப்பை பதிவு பண்றதுதானே சரியா இருக்கும் சார். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தேவையற்ற ஒரு விமர்சனத்தை நாங்க எழுப்புறது 12 மணிக்கு மேல எழுப்புறது நல்லா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தையும் இதுல சொல்லாம இருக்காரு சார். இது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் தான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா இல்லை பாஜக ரத்தமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு திமுக சில பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு கணக்கு. எம்ஜிஆர் எதிர்த்த இந்து முன்னணியை அதிமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். நாங்கள் யார் செய்தாலும் இருக்கும். அறிஞர் அண்ணாவை இந்து முன்னணி மாநாட்டுல விமர்சிச்சு போட்டிருந்தாங்க. அதுல நீங்களும் இடம்பெற்றிருந்தீங்க. ஆனா அதற்கு எந்த எதிர்ப்புமே நீங்க காட்டல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். அந்த இடத்துல ஒரு ஆன்மீக திருவிழா, ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி, ஒரு ஆன்மீக மாநாடு அங்க நடக்குது. அந்த இடத்துல எந்த நிகழ்ச்சி, என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுது, எதை ஒளிபரப்புறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு ஆன்மீக மாநாடு, முருக பக்தருடைய மாநாடு என்ற நிலையில தான் நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம். இப்படி ஒரு நிகழ்வு வந்த உடனடியாக அங்க மறுப்போ ஒரு அதிருப்தியோ ஒரு ஏதாவது சொன்ன முடியும்னா அது ஒரு அழகா இருக்காது. அது ஒரு தப்பான ஒரு வழிமுறை ஆயிரும். அதனால இன்னைக்கு அதுக்கு தகுந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இல்ல அது எப்படி சார், உங்க கட்சியினுடைய அண்ணாவை தான் நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி மேடையில கொள்கை தலைவரையே அவங்க எதிர்த்து போடும் பொழுது அந்த இடத்துல நீங்க எதிர்ப்பை பதிவு பண்றதுதானே சரியா இருக்கும் சார். இரவு 12 மணிக்கு மேலதான் நாங்க வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் யாரு பத்திரிகையாளர் காலையில கேட்ட கூட சொல்லியாச்சு. பெரியாக்காரர்கிட்ட பதில் சொல்லியாச்சு. நீங்க நாங்க எங்களுடைய எதிர்ப்பு குரலை எங்கனையும் பதிவு சொல்லுவேன். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தேவையற்ற ஒரு விமர்சனத்தை நாங்க எழுப்புறது 12 மணிக்கு மேல எழுப்புறது நல்லா இருக்கு. காலையில் விடிந்த உடனே காலையில பதிலை சொல்லியாச்சு. உங்களுக்கு அது தெரியாது. ஆனா இந்து முன்னணிக்கோ பாஜகனருக்கோ இப்படி ஒரு வீடியோ போட போறோம், ஆனா அதிமுக தலைவர்கள் மேடையில இருக்காங்கிறது தெரியும்ல சார். அப்ப தெரிஞ்சுக்கிட்டே அப்படி ஒரு திட்டமிட்டு பரப்புரை பண்றாங்களா? அதை நம்ம தவறு சொல்லிட்ட முடியாது. அந்த மாதிரி செய்தி பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது தவறான ஒரு அணுகுமுறை. ஒரு நல்ல நிகழ்ச்சியில இந்த மாதிரி சம்பவம் நடப்பது சில பேருடைய வருத்தத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். அது எங்கள் கட்சியினுடைய பல பேருடைய வருத்தங்கள் மனதளவில் இருக்கிறது. அதை வெளிப்படையா நான் காட்டிருக்கேன். இப்போ நீங்க அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறீங்க, அதுக்கு தப்புன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தையும் இதுல சொல்லாம இருக்காரு சார். இது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் தான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது. சில பிரச்சனைகளில் அவருக்கு அடுத்தடுத்த கூடிய அவருடைய தம்பிமார்கள் கருத்துக்களை சொல்லலாம். கட்சியினுடைய கருத்தாகத்தான் அது பார்க்கப்படும். திமுக சொல்றாங்க, திமுக RS பாரதி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா இல்லை பாஜக ரத்தமா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. RS பாரதி அவரு இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக்கிட்டு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம்னு திமுக சில பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு கணக்கு, அது தவறான கணக்கு. அண்ணாவுடைய பெயரைத்தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அண்ணா என்று பல முறை, ஒரு நாளைக்கு பல முறை சொல்கின்றோம். அவருடைய படத்தை தான் கொடியில வைத்திருக்கின்றோம். எங்களுடைய கார்ல கூட கொடி இருக்குன்னு அண்ணா பறந்துகிட்டு இருக்காரு. அண்ணாவை பாத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதனால அண்ணாவுக்கு பெருமை சேர்க்கின்ற நிகழ்ச்சிகளில் அதிமுக தொடர்ந்து ஈடுபடும். இதுல எங்களை கருத்து சொல்லி எங்களுக்கு பிளவு ஏற்பட்ட திமுக முயற்சி தான் அது அவருடைய கனவு அவங்க பகல் கனவாகிவிடும். இல்ல, மண்டைக்காடு கலவரத்தப்ப எம்ஜிஆர் அவர்களே இந்து முன்னணி ஒரு பேர் நடத்தும் போது அதுக்கு இந்து முன்னணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினாரு. அப்படிப்பட்ட நிலையில எம்ஜிஆர் எதிர்த்த இந்து முன்னணியை அதிமுக ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். யாரையும் எதிர்த்து பண்ண கிடையாது. எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயலை யார் செய்தாலும் அவர்களை அதிமுக எதிர்ப்போம். இல்ல, இந்து முன்னணி செய்வது, இந்து முன்னணி தான் நான் கேட்கிறேன். இந்து முன்னணியை நீங்க ஆதரிக்கிறீங்களா? நாங்கள் யார் செய்தாலும் எதிர்ப்போம். யார் செய்திருந்தாலும் அதை எதிர்ப்போம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.